ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 6 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஆறு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு 3 பிரிஞ்சில் சேர்த்துக்கலாம். நாலு பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய் சேர்த்துருக்குறேன். 6 வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட டேஸ்ட் கிடைக்கும் பிரியாணியில். சின்ன பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம் நல்லா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 6 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு கேஜி சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கனை நல்லா வதக்கிக்கலாம். மூணு தக்காளி நீல நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். கொஞ்சம் அந்த மசாலா சிக்கனில் இறங்குற வரைக்கும். ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கப் தயிர் ஊற்றிக்கலாம். தயிரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி. 1 கேஜி அரிசிக்கு 5 கப்பு தண்ணி ஊற்றுறேன் நான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகுது, உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்குது.
அரிசியை சேர்த்துக்கலாம். 1 kg பாஸ்மதி ரைஸை 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அது சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுக்கிற ஒரு எம்டி பழ சாறை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில ஒரு 20 நிமிஷம் வேக வச்சிடலாம். வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன் தம் போடுறதுக்கு. சாப்பாடெலாம் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நல்லா வெந்திருக்குது. இறக்கிடலாம். இப்போ சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வந்துக்குது. சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.